இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. இயேசு அழகாக சொன்னார், என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. சபையை மேற்கொள்வதில்லை. இதான் வெற்றி பாருங்க. பாதாளத்தின் வாசல்கள். சில சோதனைகளை நாம் தனித்திருந்து சமாளிக்கலாம், பல சோதனைகளை நாம் தனித்திருந்து சமாளிக்க முடியாது. Certain temptations we can overcome as individuals, but there are several temptations we can overcome only if we are linked in company and fellowship to God's people. தனித்திருந்தால் எளிதில் நாம் சத்துருவினுடைய சதிகளுக்கு பலியாகலாம். ஒண்டியா இருக்கிறவனை சத்துரு எளிதில் தாக்கி விடுவான், கீழே விழத்தள்ளி விடுவான். ஆனால் இருவராயிருந்தால் அவனை எளிதில் மேற்கொள்ளலாம். எனவேதான் திருவசனம் சொல்லுகிறது, முப்புரி நூல் சீக்கிரமாய் ஆறாது. வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு வருகிறீர்கள், இப்படிப்பட்ட சில முக்கியமான சிறப்பு கூட்டங்களிலே நீங்கள் பங்கு பெறுகிறீர்கள். இது போதாது. இது ஜெனரல் ஃபெல்லோஷிப், இது பொதுவான ஐக்கியம். இது தவிர்த்து உங்களுக்கு ஹவுஸ் ப்ரேயர் செல்ஸ், கேர் செல்ஸ் அதெல்லாம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த கேர் செல்ஸ்லையும் சில நேரங்களில் என்ன ஆகுதுன்னு சொன்னால், 1 மணி நேரம் நம்ம கூட்டணும்னு சொன்னால் 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் வந்து நம்ம ஒருத்தர் பேசி விசாரித்து இது பண்ணி சில நேரங்களில் நமக்கு போதுமான ஐக்கியம் நமக்கு கிடைக்கிறது இல்லை. கொஞ்சம் பிந்தி வருவாங்க, சிலர் முந்தி போகணுன்னு நினைப்பாங்க. ஸோ எப்படியும் உங்களுக்கு ஒரு 2-3 பேரையாவது நீங்கள் உங்களோடு சேர்ந்து ஜெபிக்க தெரிந்து கொண்டு அவர்களோடு ஜெபியுங்கள். You never outgrow the need for this close intimate fellowship. இவ்விதமான நெருக்க உறவும் ஐக்கியமும் தேவையில்லை என்கிற நிலைமைக்கு நீங்கள் ஒரு நாளும் வருவது கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கே அது தேவைப்பட்டது. என்ன, அவரெல்லாம் சீடர்கள் எல்லாரும் வந்து பூரணமானவர்களாக கிடையாது. தூங்குறவங்க, கோல் சொல்கிறவங்க, பிராது பண்ணுறவங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிவினை பண்ணுறவங்க, போட்டி போடுறவங்க, அந்த குரூப் தானே. பட் அந்த குரூப்போடையும் நீங்கள் வாங்கன்னு சொல்லி 12 பேரை கூட்டிகிட்டு போகிறாரு, அப்புறம் 9 விட்டுட்டு போகிறாரு, ஒரு 3 கூட்டிகிட்டு போகிறாரு. அவர்களோடு சேர்ந்து நீங்கள் என்னோடு சேர்ந்து, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், ஒரு கப்பு எனக்கு வரப்போகுது, அது ரொம்ப கஷ்டம், அந்த கப்பை குடிக்கிறது, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. Do you have a praying friend for that, like that? உங்களுக்கு அப்படி ஜெபிக்கிற ஒரு நண்பர் உண்டா? ஜெபிக்கிற ஒரு சில மக்கள் உங்களோடு இருக்கிறார்களா? வாரத்திற்கு ஒரு முறையாவது அவர்களோடு நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? பிரியமானவர்களே, அநேக பாவங்களுக்கு நாம் தப்புவதற்கு ஒரு முக்கியமான வழி, நம்பகமான ஒரு சிலரோடு நாம் கிரமமாக தவறாது ஜெபிக்க வேண்டும். அவர்களோடு நம்முடைய பிரச்சனைகளை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். தனிக்காட்டு ராஜாவாக இராதிருங்கள், ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, நாள் எண்ணப்படும் அளவும். அது என்ன அர்த்தம்? நாள் எண்ணப்படும் அளவும். நேற்று என்றால் இன்று என்று உண்டு, இன்று என்றால் நாளை என்று உண்டு. பட் ஒரு காலம் வரும், அப்பொழுது நேற்றும் கிடையாது, இன்றும் கிடையாது, நாளையும் கிடையாது. எனவே நாள் என்று அது சொல்லப்படாது. அந்த நாள் வரும் வரைக்கும் நாடோறும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். ஏன் புத்தி சொல்லுங்கள்? பாவத்தின் வஞ்சனையினால் ஒருவனும் கடினப்பட்டு போகாதபடிக்கு. பாவம் வந்து வஞ்சிக்கிறது. ஸோ அதில் ரொம்ப நம்ம இருதயம் வந்து ஹார்டன் ஆயிரும். எப்படி இந்த ஆர்ட்ரிஸ் எல்லாம் நம்ம ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுக்கு வந்து ஹார்டன் ஆயிருதோ, பிரிட்டில் ஆயிருதோ, அந்த மாதிரி நம்முடைய ஸ்பிரிச்சுவல் மசில்ஸ் எல்லாம் சில நேரங்களில் பிரிட்டில் ஆயிரும். ஸோ அப்படி ஆறுவதற்கு பதிலாக நாம் ஒருவரோடு ஒருவர் அவ்வப்பொழுது நாம் சில பிரச்சனைகளையும் பகிர்ந்து கொண்டு நாம் ஜெபிப்போமானால் நாம் நிச்சயமாகவே அசைக்கப்பட மாட்டோம். ஒரு நதியுண்டு, அது தேவனுடைய நகரத்தை அது செழிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அந்த நகரம், அந்த பிக்சர் பார்த்தீங்களா? அந்த நகரம், இட்ஸ் a city. There is a city. The river of God from the throne of God flows through that city, and God is in the midst of her, and it shall not be moved. என்ன சேஃப்டி பாருங்க. This is the safety of fellowship. எனவே தான் பவுல் சொன்னார், சகல பரிசுத்தவான்களோடும் சேர்ந்து ஆண்டவருடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்பவைகளை அறிந்து கொள்ளுங்கள். நாம அறிந்துக்கிறதுக்கு, பட் அவங்களோட சேர்ந்து போது நமக்கு ஒரு வெளிப்பாடு கூட வரும். பாதாளத்தின் வாசல்கள் திருச்சபையைத்தான் மேற்கொள்ளாது. 7வதாகவும் கடைசியாகவும் நீங்களே சொல்லிடுவீங்க அந்த பாயிண்ட். எப்படி நமக்கு வெற்றி? கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையின் மூலமாக வெற்றி.
விக்டரி த்ரூ த ரிட்டர்ன் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் மறுவருகை மூலம் வெற்றி. இப்பொழுது நமக்கு பாவத்தினுடைய தண்டனையில் இருந்து, ஃப்ரம் த பெனல்டி ஆஃப் சின், நமக்கு விடுதலை கிடைத்து விட்டது. தினமும் தேவனுடைய ஆவியானவருடைய வல்லமையினால் பாவத்தின் வல்லமையிலிருந்து, ஃப்ரம் த பவர் ஆஃப் சின், நாம் வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறோம். அதனால் ஒரு நாள் வரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய பிரசன்னத்திற்குள் அழைத்து போன பிறகு அங்கே பாவத்தின் பிரசன்னமே இருக்காது, the presence of sin இருக்காது. Today we are delivered from the penalty of sin. We are being delivered from the power of sin. A day comes when we shall be delivered from the very presence of sin. பாவத்தையும் தீட்டுள்ளதையும் நடப்பிக்கிற எதுவும் அங்கே நுழையாது. ஏதேன் தோட்டத்தில் கூட சத்துரு நுழைய முடிந்தது. ஆனால் ஆண்டவர் நம்மை கொண்டு போகிற அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே நான் போகும் பொழுது, அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே நுழையும் பொழுது, சர்ப்பம் அங்கே வர முடியாது. சோதனையே இல்லாத ஒரு இடத்திற்கு நான் போகிறேன். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். சோதனையே கிடையாது. ஃப்ரம் த வெரி பிரசன்ஸ் ஆஃப் சின் நம்ம கொண்டு போகிறார். ஆனால் இந்த ஸ்டேஜ் வழியாக போகணும். இப்படியே நம்ம போகும் பொழுது நம்மிலே நல்ல செயலை துவங்குகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாள் மட்டாக அதை முடித்து நிச்சயமாக தீர்ப்பார். அவர் நம்மை அழைத்தது வழியிலே விட்டு விடுவதற்கல்ல. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களை பரிசுத்தத்திற்கு அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் அப்படியே செய்வார். எப்படி அழைத்தாரோ, எதற்காக அழைத்தாரோ, அவர் அதை அப்படியே செய்வார். நம்ம எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். ஒரு முக்கியமான தேவனுடைய செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். இனியும் நாம் தோல்வியிலே துவண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் வெற்றி. Victory in Christ.